வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டின்னர் ராகி சேமியாங்க. அதாவது கேழ்வரகு சேமியா. ரொம்ப ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் வேலை இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் இந்த உப்புமா மாதிரி பண்ணிட்டேன். இது உதிரி உதிரியாக பண்ணுறதுக்கு வேறு ஐடியா சொல்கிறேன். எனக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் பண்ணிட்டேன். இது எப்படின்னா, அந்த ராகி சேமியா பாக்கெட் இருக்குல்ல, அணில் சேமியாவில் ராகி சேமியான்னு வருது. அதை ஒரு 3 நிமிஷம் கரெக்டாக நல்ல தண்ணியில் ஊற வைங்க. 3 நிமிஷம் தான், அதுக்கு மேலே 3 செகண்ட், 3 நிமிஷம் தான், 3 செகண்ட் ஊற வைங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா குழகுழன்னு ஆகிடும். பார்த்து 3 செகண்ட் வச்சு டப்புன்னு நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இட்லி தட்டு போட்டு, நம்ம இட்லி குக்கர் இருக்குல்ல, அது மேலே இட்லிக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு வச்சு அது மேலே இந்த சேமியாவை வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த உடனே ஏற்ற வேண்டியது தான். எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற வைங்க. நல்லா உதிரி சேமியா மாதிரி ஆகிடும், நல்லா பொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உப்புமா பண்ணுற மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயம், ஆனியன் முக்கியமாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். போட்டு லைட்டாக ஒரு லெமன் மட்டும் கொஞ்சம் 2 சொட்டு அப்படி பிழிஞ்சு விட்ருங்க. இல்லாட்டி தக்காளி போட்டுக்கலாம். போட்டு இந்த சேமியாவை அது வதக்கணும் இல்லையா, இந்த உதிரி அத்திக்கு அப்படியே போட்டு பண்ணிங்கன்னா உதிரியாக நல்லா சேமியா மாதிரி ராகி சேமியா சூப்பராக வரும். எனக்கு அது மாதிரி பிடிக்கலனால தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றின பிறகு இந்த உப்புமா ஸ்டைலில் வந்துச்சு. இது நல்லாயிருக்கும். இப்படி வேண்டுறவங்க இப்படி பண்ணிக்கலாம், அப்படி வேண்டுறவங்க அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா அது தண்ணி ஊற்றாமல் பண்ண உதிரியாக கிடைக்கும், தண்ணி ஊற்றினா உப்புமாவாக கிடைக்கும். இதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே, ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிக்கலாமா? ரைட். ஒரு பெரிய டாக்டர் என்ன, பெரிய டாக்டரும் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் மெக்கானிக், கார் மெக்கானிக், 2 பேரும் ஃப்ரெண்டுங்க. அப்படியே அவங்க ஒரு நாள் எங்கேயோ வெளியே போகும்போது பேசிக்கிறாங்க. டிஃபன் சாப்பிடுவோம் பேசுகிறான்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கார் மெக்கானிக் கேட்குறான், ஏய் நீயும் பெரிய டாக்டரு, நானும் பெரிய மெக்கானிக்கு, நம்ம 2 பேருமே பார்ட்ஸ் தான் மாற்றுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நான் 1000கணக்கில் வாங்குகிறேன், நீ லட்சக்கணக்கில் வாங்குற, என்ன விஷயம்? ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணால் இவ்வளோ 50,000, 1 lakh, 2 lakh, 3 lakhsன்னு போகுது, என்ன விஷயம் அப்படின்னு. நான் 1000கணக்கில் தானே வாங்குகிறேன், மிஞ்சி போனால் 50,000 மேலே பில்லு கிடையாது அப்படின்ட்டான். அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ எதனா ஆப்ரேஷன் பண்ணும்போது மெயின் ஆஃப் பண்ணிட்டு செய்கிறேன், நான் மெயின் போட்டே செய்கிறேன், எல்லா பார்ட்ஸும் ஒர்க் பண்ணுது நான் ஆப்ரேஷன் பண்ணும்போது. இப்போ பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணும்போது எல்லாமே ஒர்க் பண்ணி தான் இருக்குது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது பிரெயின் ஒர்க் பண்ணும், ஆனால் நான் எதையும் ஆஃப் பண்ணாமல் பண்ணுறேன். நீ மெயினாக இன்ஜினை ஆஃப் பண்ணுறேன், இல்லாட்டி பேட்டரி கட்டி வைக்கிறேன், இதுதான் விஷயம் அப்படின்ட்டு.